அருமை கருதி நேரடியாக உரைக்குள் செல்கிறேன். இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை தலைவர்கள் ஒருவரான கர்ம வீரர் பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய பிறந்தநாள் விழா பழனியினுடைய 26வது வார்டு நிர்வாகிகள் ஏற்பாட்டில் இன்றைக்கு இந்த மிக அருமையான சிறப்பான பள்ளி குழந்தைகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய மாவட்ட செயலாளர் கார்த்திகராஜன் அவர்கள், பழனி மாநகரன் அவர்கள் மற்றும் விதுல் மனோகரன் அவர்கள், விஜய் சுவாதன் அவர்கள், ஏனைய அத்தனை நிர்வாகிகளையும் மீண்டும் ஒருமுறை வருக வருக என அன்போடு வரவேற்று என்னுடைய உரையை தொடங்குகிறேன். கர்ம வீரர் காமராஜரை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நம் அத்தனை பேருக்கும் தெரியும், தமிழ்நாட்டில் மத்திய உணவு திட்டம் என்று சொன்னால் நம் நினைவுக்கு வரக்கூடிய ஒரே தலைவர் நம்முடைய கர்ம வீரர் காமராஜர். யாருமே தட்ட முடியாது. பள்ளிக்கு செல்லும் போது பசியோடு இருக்கும் குழந்தை எப்படி படிப்பான் என்கிற நிலை ஒரு 40 வருடங்களுக்கு முன்பாக 50 வருடங்களுக்கு முன்பாக தமிழ்நாட்டில் இதுதான் நிலை. ஒரு முறை வாகனத்தில் காமராஜர் சென்று கொண்டிருக்கும் பொழுது கால்நடை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிறுவனை பார்த்து, ஏன்பா நீ பள்ளிக்கு போகல அப்படின்னு கேட்கும் போது அவருடைய தந்தையார் சொல்கிறார், ஏதோ ஒரு நேரம் இந்த கால்நடை வைத்தா எங்க குடும்பம் சாப்பிடுவோம், இந்த பையன் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டா பள்ளிக்கு அனுப்பிட்டா சாப்பாட்டுக்கு என்ன பண்றது அப்படிங்கும் போது அந்த இடத்துல ஒரு பாமரனுக்காக கர்ம வீரர் காமராஜர் சிந்திச்சார். அப்ப மதிய உணவு கொடுத்தா அவன் சாப்பாடு கொடுத்தா நீ பள்ளிக்கூடம் போவியா? அப்ப எதையாவது பண்ணி இந்த தமிழ்நாட்டு மக்களை, தமிழ்நாட்டை சேர்ந்த குழந்தைகளை படிக்க வைக்கணும், இந்த படிப்பு மட்டும்தான் இந்த தமிழ்நாட்டை முன்னேற்றி கொண்டு போகும் அப்படிங்கிற எண்ணத்துல முதலாக தமிழ்நாட்டில் மதிய உணவு திட்டத்தை தொடங்கி வைத்தவர் நம்முடைய கொள்கை தலைவர் கர்ம வீரர் காமராஜர். இன்றைக்கு அதனுடைய விலைதான் காலை உணவு திட்டமாக, சத்துணவு திட்டமாக, வாரத்தில் 3 முறை முட்டை, வாழைப்பழம் என்று சத்தான உணவாக விரிவடைந்து கொண்டே செல்கிறது. ஆனால் அதற்கெல்லாம் விலை போட்டது நம்முடைய கர்ம வீரர் காமராஜர் என்று சொன்னால் அது முறையாகாது. அதனால்தான் நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை தலைவராக கர்ம வீரர் காமராஜரை நாம் இருக்கிறோம். கர்ம வீரர் காமராஜர் தேசிய கட்சியான காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர். வேறொரு கட்சியினுடைய தலைவரை தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை தலைவராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய பண்பு அகில இந்திய வரலாற்றிலேயே தமிழக வெற்றி கழகத்திற்கு மட்டும்தான் இருக்கிறது. காரணம், தேர்தல் அரசியல் அல்ல, வாக்கு அரசியல் அல்ல, பணம் அல்ல, மக்களுக்கு எது நல்லது எந்த தலைவர்களையும் கருத்தை எடுத்துக்கொண்டால் இந்த தமிழ்நாட்டை வளப்படுத்த முடியும் என்பதோடு நம்முடைய அருமை முதலமைச்சர் சி. ஜோசப் விஜய் அவர்கள் கர்ம வீரர் காமராஜரை கொள்கை தலைவராக இருக்கிறார். வேற எந்த கட்சியாவது செய்யுமா? திராவிட முன்னேற்ற கழகம் செய்யுமா? அதிமுக செய்யுமா? பாஜக செய்யுமா? செய்யாது. செய்யக்கூடிய ஒரே கட்சி இந்தியாவில் தமிழக வெற்றி கழகம். உங்களுக்கு இன்னும் நுட்பமான ஒரு விடயத்தை சொல்ல நான் கடமை பெற்றிருக்கிறேன். ஒரு முறை காமராஜரிடம் ஒரு 100க்கும் மேற்பட்ட, ஏறக்குறைய 100க்கும் மேற்பட்ட மாணவர்களுடைய பட்டியல் செல்கிறது. மினிஸ்டர் கோட்டா இருக்கும், கல்லூரியில படிக்கிறது
இன்னொன்னு சொல்ல